அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் தமிழ் செல்வன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Hikvision Ezviz சொல்லக்கூடிய ஒரு 360 டிகிரி சர்வேலன்ஸ் கேமரா பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த கேமரா. ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேமரால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் அண்ட் டில்ட். இதை நம்ம 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இது ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் மூலியமா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து பிரைவசி மோட் இருக்கு. நீங்க ஆப் மூலியமாவே ஷட்டர் க்ளோஸ் பண்ணவும் ஆன் பண்ணவும் பண்ணிக்கலாம். அடுத்து நைட் விஷன் 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். அடுத்துதான் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் வழியாவே உங்களுக்கு அலார்ம் சென்சார் இருக்கு. ஸ்மார்ட் மோஷன் ட்ராக்கிங் அதுவும் இருக்கு. உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அலார்ம் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வைஃபை ரவுட்டர் மூலியம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2-வே டாக் இருக்கு. 2-வே டாக் மீன்ஸ் உங்களுக்கு இங்கே மொபைல் ஆப் மூலியமாகவே ஒரு ஸ்பீச் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேமரா வழியாக ஆடியோ ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக மைக்ரோ SD கார்டு 128 GB வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோ ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேமராவை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். பிராண்டடுக்கே உரித்தான ஒரு நல்ல பினிஷிங் இதுல இருக்கு. பார்க்க லுக் சூப்பரா இருக்கு. ஒரு கேட்லாக் புக் கொடுத்துருக்காங்க. கூடவே இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டருக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் டு கேபிள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. நல்ல லென்த்தா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம கேமராவை ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பக் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஆன் பண்ணதுமே உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியும். இந்த ரெட் கலர் ப்ளூ கலரா டேர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு டேர்ன் ஆகலாம் அப்படின்னா இதை ரீசெட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ரீசெட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா மேலே ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உள்ள ஒரு இது இருக்கு, பட்டன் இருக்கும். இதை ஒரு 8 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆனதுமே அதுவே உங்களுக்கு ரேடியோ வாய்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு அடுத்ததாக இதுலேயே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. இதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரேடியோ வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நம்மளுடைய மொபைல் ஆப் மூலியமா இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லும். இப்போ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் மூலியமா இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதும் உங்களுக்கு பண்ணி கட்ட போறேன். இதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வைஃபை கேமரா அப்படிங்கிறதுனால இதை நம்ம கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு அடிஷனல் ஒரு ஹாட்ஸ்பாட் தேவைப்படும். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் இல்லாம இன்னொரு மொபைல் தேவைப்படும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நெட்வொர்க் ரவுட்டர், வேற ஜியோ கனெக்ஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக அப்படின்னா இதுல லேண்ட் போர்ட் இருக்கு. வைஃபை இல்லாம டைரக்டா லேண்ட் கனெக்ஷன் வழியாகவும் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்ல. இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு Ezviz டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆப் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். நீங்க இதை நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கனால நான் உள்ள லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் ஆட் டிவைஸ் கேட்குது. ஆட் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடு கேட்கும். QR கோடு எங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த கேமரா எடுத்து அடியில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கு. இதை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் டிவைஸ் இஸ் பவர்ட் ஆன், எஸ், நெக்ஸ்ட். அடுத்து ப்ளூ ஃபிளாஷ் லைட் எரியுதான்னு கொஸ்டின் கேட்குது. நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, எரிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து கோ டு கனெக்ட்.
ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைலில் வைஃபை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைலோட வைஃபை டேர்ன் ஆன் பண்ணலாம். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும். அந்த கோடு கூட இஸ்விஸ் அண்டர்ஸ்கோர் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. இப்போ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே தான் வந்து நமக்கு அடிஷனலாக வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் தேவைப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும், உங்களுக்கு ஒரு ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் தேவைப்படும் மாதிரி. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்கு, அதுக்கு பாஸ்வேர்ட் கிடையாது. அதையும் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ப்ராசஸ் ப்ளூ இருக்கும். எஸ் நமக்கு வந்து ப்ளூ கலர் இருக்கு. ஸோ இது கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்நெட்டோட நம்முடைய கேமரா வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு. எஸ் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு வைஃபையோட. உங்களுக்கு ரேடியோ மெசேஜ் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கேமரா வந்து ஹாட்ஸ்பாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகே ஃபைனலாக வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஓகே கேமரா வியூ வந்துருச்சு. டைம் ஜோன் டேட் ஃபார்ம் பார்த்துக்கலாம். வியூ டிவைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேமராவோட ஃபுல் வியூ வந்து இதான் என்னோட இமேஜ். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் வியூ வந்துடும். லைவ் வியூ வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பேன் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் 360 டிகிரி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம். ஆடியோ ட்ராக்கிங், மோஷன் ட்ராக்கிங் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பீக் ஆப்ஷன், டூபே ஆடியோ, ஆப்ரேஷன் ஃபீல்டு வருது. இதில் வந்து நீங்கள் பேசுகிறது கேமரா நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இது ஒரு வாட்டி ரீசெட் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இது ப்ரைவேசி மோடு. நீங்கள் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்பீக் மோடு போல நம்ம பார்க்கலாம். எஸ் இப்போ மறுபடியும் ப்ரைவேசி மோட் ஆன் பண்ணிங்கன்னா கேமரா சூப்பர். ஸ்னாப்ஷாட், அது ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ சூப்பர். இந்த கேமரா 2 மெகா பிக்சல். ஸோ இந்த கேமராவுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1500 வரைக்கும் வருது. அடிஷனலாக இதுக்கு வந்து ஒரு மெமரி கார்டு தேவைப்படும். அது 128 GB பார்த்தீங்கன்னா 1600 rupees வருது. அடுத்த ஒரு உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் வந்து நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அதுக்கு வந்தாலும்
வேறு எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் அப்படிங்கிற